நெக்ஸ்ட் நேயர்களுக்கு என்னோட அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம சேனல்ல குரு பயிற்சி குறித்து தான் பார்க்க போறோம். நம்ம கூட அதை ஷேர் பண்ணிக்கிறதுக்காக சித்தர் வாக்கு ஜோதிடர் பாலசித்தர் பாலஜனா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். வணக்கம் சார். வணக்கம்மா. எப்படி சார் இருக்கீங்க? சிறப்பா நல்லா இருக்குமா. ஓகே சார், இப்போ குரு பயிற்சி பத்தி பார்க்க போறோம். இதுல என்ன சார் சிறப்பு இருக்கு? அதாவது உலகத்துல குரு அருள் இல்லைன்னு எதுவுமே இல்லை. உலகத்துல எதுவுமே இல்லை. ஒரு மனுஷன் காசு இல்லைன்னா அவனுக்கு சுத்தம் மரியாதையே கிடையாது. ஆக குருவுடைய முழு அதிகாரம் தனம், தனகாரகன் அப்படின்னு பேர். அப்ப எல்லாருமே தனகாரன் சொல்றாங்க. அடுத்ததாக அவர் அதிகாரத்துவம் நீதித்துறையிலிருந்து, வங்கியிலிருந்து, நீதித்துறையிலிருந்து ஒரு எல்லாருக்குமே ஒரு நீதி வழங்கக்கூடிய துறையிலிருந்து, தனகாரர் பேங்க் தொழிலிருந்து எல்லாத்துக்குமே அவர் அதிபதியாரு, தங்கத்துக்கு அதிபதி ஆகிறார். ஆக அடுத்ததாக பணம், பதவி, புகழ், பெண், பொன், மண் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள். அதாவது திருமணத்திற்கு பெண் பார்க்கும் படம், அதாவது வியாழன் நோக்கம் அப்படி சொல்லக்கூடிய குரு இருந்தால் தான் வியாழன் நோக்கம் வந்துருச்சா என் பிள்ளையை கல்யாணம் முடிக்கலாமா அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்ததாக ஒருத்தருக்கு வேலை கிடைக்கணும், படிப்பு, அதாவது படிப்பு, பணம், அடுத்து படிப்புக்கு அடுத்து வேலை, இந்த வேலையை கொடுக்கறது, அதுக்கு வருமானத்தை கொடுக்கறது குரு. அடுத்து பதவி உயர்வு கொடுக்கறது குரு. கல்யாணத்தை நடத்துறது குரு. குழந்தை பாக்கியத்தை கொடுக்கறது குரு. அதே குழந்தைக்கு கல்வியை கொடுக்கறது குரு. அந்த கல்வியை குருகுலமா சென்று குருவாக இருந்து கல்வியை போதிப்பது குரு. இப்படி ஒவ்வொரு விஷயத்திலும் ஒரு குடும்பத்துக்கு கல்யாணம் முடிக்கிறது, குழந்தை பெற்றுக்கிறதுல இருந்து, அந்த குழந்தை படிக்கிறது, வேலைக்கு போறதுல இருந்து, வருமானம் பார்க்கறது, உத்தியோகத்துக்கு போறதுல இருந்து, பதவி உயர்வு போறது எல்லாத்துமே குருன்னு தான். இப்படிப்பட்ட பணம், பதவி, புகழ், பேர், புகழ், அந்தஸ்து, குழந்தை பாக்கியம், திருமண யோகம் என்று எல்லாவித யோகங்களையும் ஒரு அரசாங்க கஜானாக்களுக்கு குரு தான். தனி மனிதன் சம்பாத்தியமா இருந்தாலும் சரி, அந்த தனி மனிதனுக்கு சம்பளம் தரக்கூடிய அரசாங்க கஜானாவா இருந்தாலும் சரி, அதற்கும் குரு தான். இப்படிப்பட்ட எல்லாருக்குமே குருவாக இருக்கக்கூடிய ஒரு சிறந்த குரு பயிற்சி பலன்களை நம்ம இன்னைக்கு எல்லா ராசிக்கு பார்க்க. ஓகே சார். சார், சில பேர்லாம் இருப்பாங்க, காசு இல்லைனாலும் பரவாயில்ல, கொஞ்சோண்டு பாசத்தை கொடுங்க, இல்லை யாரையாவது நம்பி ஈஸியா ஏமாந்துருவாங்க. உடனே எல்லாரும் கேட்பாங்க, நீங்க விருச்சக ராசியா அப்படின்னு கேட்டுருவாங்க. அப்படிப்பட்ட விருச்சக ராசினியர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி சார் இருக்கு? பொதுவா விருச்சக ராசி அப்படின்னாங்களே இந்த ரத்த பாசம் சொல்றாங்களே, அது விருச்சக பொதுவாக பிளட் சம்பந்தப்பட்டது. ஓகே. அந்த உணர்வுகள் ரொம்ப ஈஸியா ஏமாந்துருவாங்க. அதாவது அஃபெக்ஷன் ரொம்ப அஃபெக்ஷன், ஒருத்தவங்களை லேசா பாசத்தை காமிச்சாச்சுன்னா ஈஸியா ஏமாந்துருவாங்க. அதனால அவங்க எப்பயுமே கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டும் அப்படின்றது ஒரு விஷயம். அதிகமா பாசம் காமிக்கிற இடத்துல கவனமா தான் இருக்கும். சரிங்களா? இப்ப இந்த விருச்சக ராசி ரொம்ப பொதுநல சேவையில இருக்கக்கூடியது, ஒரு மீடியால இருக்கக்கூடியது, பத்திரிகை துறையில இருக்கக்கூடியது. ஏன்னா அந்த இடம் 8ஆம் இடம், காலச்சக்கரத்துக்கு 8ஆம் இடம். இந்த காலச்சக்கரத்துக்கு 8ஆம் இடம் என்பது எதிர்பாராத அளவுக்கு அவங்க வாழ்க்கையில மிகப்பெரிய முன்னேற்றம் அடைகிறதுக்கு 100% வாய்ப்புகளை கொடுக்கும். இப்ப அப்படிப்பட்டது தங்க பொக்கிஷ யோகம் என்பது, இந்த குரு பயிற்சி என்பது விருச்சக ராசிக்கு தங்கமான தங்க பொக்கிஷ யோகம். இந்த தங்க பொக்கிஷ யோகம் என்பது பாக்கியஸ்தானம். அதாவது விருச்சக ராசிக்கு 2ஆம் இடமான 2, 5 இந்த 2 ஸ்தானங்களும் ரொம்ப பிரமாதமான ஸ்தானம். 2ஆம் இடம் தனஸ்தானம், குடும்பஸ்தானம். 5ஆம் இடம் அதிர்ஷ்டஸ்தானம். இந்த 2ம் சேர்ந்து பாக்கியஸ்தானத்துக்கு போகுது. அப்ப எப்படி வருது பாருங்க, 2 சேர்ந்து இப்ப 3 ஸ்தானங்கள் மிகப்பெரிய அற்புதமான ஸ்தானங்கள். அப்ப அதனாலதான் இந்த விருச்சக ராசிக்கு இந்த குரு பயிற்சி ஒரு தங்க புதையல் பொக்கிஷ யோகம் அப்படின்னு சொல்றேன். புதையல்னே சொல்லிட்டீங்களே. புதையல், அதான் 5ஆம் இடம் அதிர்ஷ்ட புதையல். கண்டிப்பா அதிர்ஷ்டஸ்தானம் 5ஆம் இடம் அதிர்ஷ்டஸ்தானம். அது எப்ப நடக்கும் அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம். புரிஞ்சுட்டீங்களா? அப்ப காலச்சக்கரத்துக்கு 4ஆம் இடம் 4ஆம் இடம் புதையல் எடுக்கிற இடம் தான் 4ஆம். பொதுவா காலச்சக்கரத்துக்கு 4ஆம் இடம் புதையல் எடுக்க கூடாது. அப்ப யார் புதையல் எடுக்கிறா அப்படின்றது ஒரு முக்கியம். புரிஞ்சுட்டீங்களா? அப்ப இந்த விருச்சக ராசிக்கு பூர்வ புண்ணியஸ்தானம் ஒண்ணு இருக்கு. அப்ப குழந்தைகள்லாம் பொதுவா குரு ஒரு குழந்தைகளுக்கு அதிபதி, கல்விக்கு அதிபதி. குருகுலம் சென்று கல்வி கற்கக்கூடிய குருவிடம். அப்ப கல்வி விருச்சக ராசிக்கார பிள்ளைகள்லாம் விருச்சக ராசி பிள்ளைங்க போற கல்வியில மிகப்பெரிய உயர் பதவி, நல்லா படிச்சு உயர்ந்த பதவி. சின்ன பிள்ளைகள் தான் நல்லா படிக்கும். ஏற்கனவே காலேஜ் படிக்கிறவங்க, மேல் படிப்பு படிக்கிறவங்க எல்லாம் படிச்சு மிகப்பெரிய சாதனை, நல்ல பதவிக்கு போயிடுவாங்க.
சரிங்களா? அதே நேரத்துல இந்த பொதுத்துறையில மீடியாவில் இந்த உங்களுக்கு சினிமா துறை, கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஆ. மிக கோல்டன் டைம் தான். கோல்டன் டைம். ஆமா. அதுல மாற்று கருத்தே கிடையாது. ம். நிச்சயம் சாதிப்பாங்க. ஓகே சார். ஏன்னா புகழ், ம். பேர், புகழ், அந்தஸ்து நல்லா கிடைக்கும். ம். அதே போல அரசியல் ம். அரசியல்னா பூமிகாரகன். ம். அதாவது செவ்வாயினுடைய இடம் தான் இந்த விருச்சிக ராசி. கண்டிப்பா. அப்போ பூமியை ஆளக்கூடிய அரசியல் சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, அரசாங்கத்தை சேர்ந்தவங்க அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். மிகப்பெரிய பதவி, பேர், புகழ், அந்தஸ்து, கௌரவம், அவங்களுக்குன்னு ஒரு அங்கீகாரம். என்னை யாருமே ஒரு ஏத்துக்கலையே, என்னை ஒரு இதா எடுத்துக்கலையே, அவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்கள தேடி வந்து பதவி கிடைக்கும். அவங்களை அடையாளம் காமிக்கக்கூடிய அளவுக்கு பதவி கிடைக்கும். ஓகே. அவங்க திறமைகள் இதுவரைக்கும் வெளியே வரலைன்னா அவங்க திறமைகள் எல்லாம் வெளியே வரும். அப்போ குடும்பம் எப்படி சார் இருக்கு? இப்ப எப்பயுமே என்னன்னு கேட்டீங்கன்னா, 7ஆம் இடம் சுக்கிரன் வீடு, அதே மாதிரி 12ஆம், அதாவது விருச்சிக ராசிக்கு 12ஆம் இடம் சுக்கிரன் வீடு. என்னதான் இருந்துட்டாலும் அந்த குடும்பத்தில் விருச்சிக ராசிக்கு ஒரு பிரச்சனை இருக்கத்தான் செய்யும். அதாவது 7, 12ஆம் அதிபதியாக சுக்கிரன் இருப்பதால் ஒரு பிரச்சனைகள் இருக்கதான் செய்யும். அதே நேரத்தில் இந்த குரு பயிற்சி என்பது அந்த பிரச்சனைகள் இருந்தாலும் தீரும். திருமண வாழ்க்கை சிறப்பா இருக்கும். விருச்சகத்துக்கு புதிய திருமணங்கள், அற்புதமான திருமண யோகம். விருச்சக ராசிக்கு இந்த ஆண்டு மிகப்பெரிய அதனால நல்ல ஒரு செல்வ செழிப்போடு ஒரு நல்ல ஒரு பிரபலமான திருமண வாழ்க்கை ஏற்படும். ஆணாக இருந்தால் நல்ல ஒரு புகழோடு ஒரு பெண்ணாக இருந்தால் நல்ல ஒரு தொழில் அதிபரை திருமணம் செய்யக்கூடிய ஒரு சிறந்த யோகம். அப்படிப்பட்ட யோகம் விருச்சிக ராசிக்கு நிச்சயமாக ஏற்படும். அப்ப கல்வி என்றாலும் சரி, கல்லூரி வாழ்க்கை என்றாலும் சரி, ஒரு அரசியல் என்றாலும் சரி, அதே நேரத்தில் அரசாங்கம் என்றாலும் சரி, அதே நேரத்தில் இதுல எல்லாம் மிகப்பெரிய ஒரு வெற்றி சாதனை புரியக்கூடிய, திருமண வாழ்க்கையிலும் ஒரு சிறந்த சாதனை புரியக்கூடிய, ஒரு குழந்தைகளும் சாதிக்கக்கூடிய ஒரு சிறந்த ஒரு ஆண்டாக இந்த குரு பயிற்சி அமைகிறது. அதில் மாற்று கருத்தே இல்லை. ஓகே சார். இவங்க இந்த குரு பயிற்சியில கண்டிப்பா அந்த ஒரு விஷயம் பண்ணலாம்னா என்ன சார் சொல்லுவீங்க? இப்ப பொதுவா என்னன்னு கேட்டீங்கன்னா, குரு பயிற்சிக்காரவங்களுக்கு இந்த கல்வியில ஒரு புறம் குரு ஒரு முன்னேற்றம் கொடுக்கக்கூடிய நிலையில் இருந்தாலும் இவங்களுக்கு இந்த உயர்கல்விக்கு போகும்போது கொஞ்சம் தடைகள் ஏற்படும். உயர்கல்விக்கு போகும்போது அப்ப இந்த உயர்கல்விக்கு போகும்போது தடைகள் ஏற்படும் போது, ஏன்னா அந்த நேரத்துல குரு அதிச்சார பயிற்சி வந்து அப்ப அந்த நேரத்துல கொஞ்சம் கவனம் செலுத்தினாங்கன்னா கொஞ்சம் நல்ல ஒரு கொஞ்சம் கவனம் செலுத்தணும். கல்வியில் அந்த நேரத்துல கொஞ்சம் கவனம் செலுத்தணும். அதிச்சார பயிற்சி வரும்பொழுது அதுல கவனம் செலுத்தணும், கொஞ்சம் நல்ல மாற்றம். நீங்களும் பாசத்துக்காக எங்கன்னா நம்ம விருச்சிக ராசி நேயர்களா இருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, ஒரு லைக் தட்டி விட்டு போயிடுங்க.